வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி, அதில் ரிஸ்ட் ட்ராப், அதாவது கை மணிக்கட்டு நரம்பு கை இப்படி தூக்க முடியாமல் போகிறது, ரிஸ்ட் ட்ராப் அப்படிம்பாங்க. அதாவது இந்த ரேடியல் நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நர்வ் பேரலிசிஸ் ஆகிறதுனால இந்த ரிஸ்ட்டை இப்படி கை தூக்க முடியாமல் இது வேலை செய்யாமல் போயிடும். அதுக்கு பேர் ரிஸ்ட் ட்ராப், ரேடியல் நர்வ் பேரலிசிஸ் அப்படிம்பாங்க. இந்த நர்வ் பார்த்திங்கன்னா இந்த கை அழுக்கல் இருக்குல்ல, அங்கு வழியாக இப்படி இது இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா இந்த ஃபிங்கர்ஸ் எப்படி தூக்குறது. ஸோ இது எதனால் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா மெயினாக ஆக்சிடெண்ட், ஃபால், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸு, இல்லை வேறு ஏதாவது ஸ்பைனல் கார்டில் ஆப்ரேஷன் பண்ணுறப்ப கேன்சர், டியூமர், இல்லை இன்ஜுரி ஆகி, இல்லை ஆக்சிடெண்ட்ஸில் அது மாதிரிலாம் காமனாக ரிஸ்ட் ட்ராப் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ஆக்சிலாவில் வழியாக இப்படி வர்றப்ப எங்கே ப்ராப்ளம் ஆனாலும் இந்த ரிஸ்ட் ட்ராப் வரும். சில பேருக்கு ஃப்ராக்சர் ஆனதுனால இந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆகும். ஸோ இந்த நரம்பு இப்படி போகிறதுனால அது அஃபெக்ட் ஆகி இங்கே ரிஸ்ட் ட்ராப் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று சாட்டர்டே நைட் பேராலிசிஸ் அப்படிம்பாங்க. அதாவது ஆல்கஹால் சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ ஆல்கஹால் சாப்பிட்டு அவங்க ஒரு பக்கமாக படுத்து கை அப்படியே வச்சு அவங்க உணர்ச்சி இல்லாமல் ரொம்ப நேரம் படுத்திருப்பாங்க. ஸோ ஒரு பக்கமாக படுத்திருக்கிறப்ப அந்த அழுத்தம் இந்த இடத்துலையோ இல்லை இந்த ஆக்சிலாவிலையோ இல்லை எல்போலையோ ஏதோ ஒரு இடத்துல அந்த நரம்பு நம்ம யூஸ்வலாக நம்ம நார்மலாக நம்ம தூங்குறப்ப ஃபியூ மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம கை காலை அசைப்போம், நம்மளுக்கே தெரியாமல் அசைப்போம், ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக. ஆனால் ஆல்கஹால் நிறைய சாப்பிட்டுட்டு நாள் ஃபுல்லாக எஸ்பெஷலி மொட்டை மாடியில் இல்லை தரையில் இல்லை கோல்டு கிளைமேட்டில் அந்த மாதிரி அவங்க மணிக்கணக்கில் படுத்திருக்கிறப்ப அந்த நரம்பில் அழுத்தமாகி அதனால வரும் அந்த ரிஸ்ட் ட்ராப் சாட்டர்டே நைட் பேராலிசிஸ்னு பேர். இன்னொன்று ஹனிமூன் பேராலிசிஸ் அப்படிங்க. ஹனிமூன் கப்புள்ஸ் ஒருத்தரோட கை மேலே இன்னொருத்தர் நாள் ஃபுல்லாக படுத்திருக்கிறதுனால அந்த இடம் அழுத்தி அதனால ரிஸ்ட் ட்ராப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது க்ரச்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ப்ராப்ளம் இருக்குது, ஒருத்தருக்கு கால் கை விழுந்துருச்சு, அவங்க எல்போ க்ரச்சஸ், இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து இது பண்ணும். கரெக்டான ஹைட்டு இருக்கணும். அது மெத்தட் இருக்குது, எப்படி அந்த ஆக்சிலாவில் அந்த நரம்பை அழுத்தாமல் எப்படி நடக்கணும் அப்படின்ட்டுருக்கு. சில பேர் அந்த ஹைட்லாம் பார்க்குறது இல்லை, எது சீப்பாக இருக்குது இல்லை அவங்களுக்கு எதாவது ஃப்ரீயாக கிடச்சிதுன்னா அதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கற்றுக்கணும் எப்படி அந்த க்ரச்சஸ் வச்சு நடக்கணும், எந்த தூரத்தில் வைக்கணும், எந்த ஆங்கிளில் வைக்கணும். ஸோ தட் இந்த ஆக்சிலாங்கிற இந்த இடத்துல அந்த அழுத்தம் நரம்பு அழுத்தாமல் இருக்கணும்னு மெத்தட் இருக்குது, ஃபிசியோதெரப்பியில் இருக்குது. ஃபிசியோதெரபிஸ்ட் கைடன்ஸில் அது மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் ஒரு 1 or 2 சிட்டிங்ஸ் கற்றுக்கிட்டனாலே அவங்க ப்ராப்பராக பண்ணலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா ஹைட் இருந்தால் இதில் அழுத்திக்கிட்டு நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு ஹைட்டானது பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சின்னது இருக்கும், அது மாதிரி இருந்தால் அவங்களுக்கு பேக் பெயின் வரும். ஸோ இந்த ஆக்சிலாவில் அந்த க்ரச்சஸ் அழுத்துறதுனாலையும் இந்த ரிஸ்ட் ட்ராப் வரும். ஸோ இதெல்லாம் வெரைட்டி ஆஃப் ரிஸ்ட் ட்ராப். இப்போ இது வந்தால் என்ன பண்ணணும், நரம்பு மருத்துவர்கள் அவங்க செக் பண்ணிவிட்டு அந்த நரம்பு எந்த அளவு பாதிச்சிருக்கு, அந்த நரம்பு கட்டாயிருக்கா, இல்லை பாதி வேலை செஞ்சு பாதி வேலை செய்யலையா, இல்லை டெம்பரரியாக நரம்பு நல்லா இருக்குது ஆனால் இந்த கோல்டுனால, இந்த ஆல்கஹால்னால, இல்லை க்ரச்சஸோட அழுத்தத்தினால ஒரு டெம்பரரியாக அது வேலை செய்யலையா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சில டெஸ்ட்டு மூலமாக, நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான மருந்துகள் கொடுப்பாங்க. இந்த மருந்துகள் கொடுத்து மருந்துகள் வேலை செய்கிறப்ப ஆன் சைட் பை சைடு ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும். ஃபிசியோதெரப்பி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்தாங்கன்னா படுக்க வச்சு ஹிஸ்ட்ரி கேட்டு அசஸ் பண்ணி அந்த ரிஸ்ட் ட்ராப் கை இது தூக்க முடியல இல்லையா. ஸோ அதில் ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் ஃபிங்கர்ஸில் என்ன பவர் இருக்குது, ரிஸ்ட்டில் என்ன பவர் இருக்குது, எல்போவில் என்ன பவர் இருக்குது, ஷோல்டரில் என்ன பவர் இருக்குது, எங்கேயாவது வலி வீக்கம் இருக்கா, இதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த ரிஸ்ட் ட்ராப்பை சரி பண்ண முடியும். இதுக்கு மின்னியல் சிகிச்சைகளும் இருக்குது, பயிற்சிகளும் இருக்குது. வலி இருந்தால் வலியை சரி பண்ணுறதுக்கு சிகிச்சைகள் இருக்குது. இது ப்ராப்ளத்தின் தன்மையை பொறுத்து 2 வாரம் 3 வாரம் ட்ரீட்மெண்ட்டும் பயிற்சியும் சிகிச்சையும் பண்ணணும். ஸோ ரிஸ்ட் ட்ராப்பை ஃபிசியோதெரப்பியில் சரி பண்ண முடியும். நன்றி.